வாழ்க வளர்முடன், வாழ்க தமிழ், வாழ்க வையகம். என் தமிழ் அன்னைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை தொடங்க உள்ளேன். மருது நெல்லி கல்வி குழுமம், ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் தமிழ் துறை, தமிழ் மருது நெல்லி தமிழ் இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் அமெரிக்க கல்வி முறைகள், வளமான வாழ்க்கையும் வழிகாட்டுதல்களும். இதுவே நமது கல்லூரியின் முதல் பன்னாட்டு பிரம்மாண்டமான கருத்தரங்கம் என்றே சொல்லலாம். வரவேற்பு உரை வழங்கிய நமது தமிழ் துறை உதவி பேராசிரியர் ஐயா ஜகணபத ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது கல்வி குழுமத்தின் தாளாளர் மதிப்புமிகு டாக்டர் கோவிந்த் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தாளாளர் டாக்டர் கோவிந்த் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறலாம். நமது தாளாளர் எளிமையின் எடுத்துக்காட்டாக இருப்பவர். மேலும் அவர் நம் சமூக சேவகர் மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்விகளையும் அதற்கு தேவையான உதவிகளையும் செய்து கொண்டு வருகின்றார். மேலும் நமது கல்வியின் தந்தை என்றே கூறலாம். ஏனென்றால் கிராமப்புற மாணவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும் உறுதுணையாகவும் பெருமூச்சையாகவும் கொண்டு இருப்பவர் நமது கல்வி குழுமத்தின் தந்தை டாக்டர் கே கோவிந்த் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இதற்கு மேலும் நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் சற்று முன்பு வாழ்த்துரை வழங்கிய நமது கல்லூரியின் துணை முதல்வர் மதிப்புமிகு முனைவர் சி காமராஜ் ஐயா அவர்களுக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்மளுடைய கலைத்துறை முதல்வர் இமித்தியாஸ் ஐயா சொன்னார், நம்மளுடைய தமிழ்நாட்டின் நல்லாசிரியர் விருது பெற்ற பழனியா அவர்கள் நம்ம மாணவ செல்வங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனை எடுத்துன்னு சொல்லலாம். அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். வணக்கம் ஐயா. மேலும் இவ்வித நிகழ்ச்சிகளையும் இவ்வித செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாகவும் கேட்ட நேரத்தில், அதாவது ஹெல்ப் செய்வார். நம்மளுக்கு எது வேணும்னாலும் ஓகே பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லுவார். பெரும் கற்பகம் அப்படிங்கிற சொல்லலாம். அவர் நம்மளுடைய சிறப்பு விருது அறிமுகம் செய்ய போகிறார். நம்முடைய நிர்வாக மேலாளர் கணேஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு சில கல்லூரியில் பணிபுரிந்து உள்ளேன். அதாவது சில காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பல்வேறு கல்லூரிகளில் பயின்று வந்துள்ளேன். அங்கே நம்மளுடைய நிர்வாக மேலாளர், அதாவது ஏஓ, அவங்கள பார்த்தாவே ரொம்ப பயப்படுவாங்க. பட் நம்மளுடைய கல்லூரியில் எது கேட்டாலும் அட்டன் டைமில் ஓகே சொல்லுவார். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கும் அதோடைய ஆசிரியர் யாரையும் அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே பார்க்க மாட்டார். எது இருந்தாலும் சரி டைரெக்டாக போய் அணுகின உடனே அவர் ஜஸ்ட் ஓகே, உங்களுக்கு எது ஓகேவா அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இது எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். மீண்டும் ஒரு முறை கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மாண்பவை வேந்தர் முனைவர் தாளை உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், மேலும் உதயநேசன் ஐயா அவர்களுடன் வந்திருக்கும் அம்மையார் திருமதி உதயநேசன் அம்மையாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. தமிழ் மீது பற்று இருந்தால் தமிழை வளர்க்க முடியும். நானே தமிழ்நாட்டில் பிறந்தாலும் வளர்ந்தாலும் தமிழின் மீது பற்றும்
பேரன்பும் இருந்தால் மட்டுமே அதாவது ஒரு துறையில் சிறப்பாக பயில முடியும். நம்முடைய முனைவர் தாளை இரா உதயநேசன் ஐயா அவர்கள் வேலூர் மாவட்டம் ஒரு சிறு கிராமத்தில் தான் பிறந்தார். அவருடைய தமிழ் மீது பற்று மற்றும் அவர் கொண்ட பேரன்பு காரணமாக தான் அவர் நம்முடைய அமெரிக்க வரையில் நம்முடைய தமிழின் பற்றையும் தமிழின் தொன்மையையும் வளமையும் எடுத்துரைத்தவர்கள். அவர் அமெரிக்கா முத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு வேந்தராக இருக்கின்றனர். அவருடைய பெருமை நம்ம சொல்ல தேவையில்லை. அதாவது தாளை உதயநேசன் ஐயா அவர்களை எனக்கு வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் என்னுடைய இரு கரங்கள் தொட்டு அவருடைய பாதங்களை வணந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய உதயநேசன் ஐயா அவர்கள் எதை பற்றி பேசப் போகின்றார்? அதாவது எஜுகேஷன் பாலிசி நிறைய இருக்கும். அதாவது நம்முடைய மேலை நாட்டு கல்வி முறைகள் மற்றும் நம் நாட்டு கல்வி முறைகளுக்கு எப்போதுமே ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கு எப்பயுமே கல்வி முறைகள் வேறுபடும். அந்த வேறுபடுறதுனால தான் ஒரு நாடு வளர்ச்சி நாடாகவும் இருக்கிறது, ஒரு நாடு வளரும் நாடாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசி அதாவது அந்த கல்வி முறைகள் மேலை நாட்டு கல்வி முறைகள் நம் நாட்டு கல்வி முறைகள் எப்போதும் யூனிட்டியாக இருந்தாவே அனைத்து நாடுகளும் அனைத்து துறைகளிலும் ஒரு விதமான ஒரு டைரக்ட் அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்க, அந்த வளர்ச்சி பாதையில் எடுத்து சொல்லும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நிகழ முதுகெலும்பாக இருக்கும் நம்மளுடைய தமிழ் துறை தலைவர் மற்றும் தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் ஐயா நாகராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இறுதியாக நன்றி உரையாற்ற உள்ள எமது கணிதத்துறை மாணவி ஷீலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சி தொகுப்பாளர் மு. கோகிலா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பன்னாட்டு நிகழ்ச்சி ஏறத்தாழ 2-3 தினங்களுக்கு முன்னிருந்தே நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இதற்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய அனைத்து துறை தலைவர்களும், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ செல்வங்கள் மற்றும் நம்மளுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக என்னுடைய மாணவ செல்வங்கள், ஏன் மாணவ செல்வங்களை இறுதியாக சொல்லணும்னா, மாணவ செல்வங்கள் எப்பவுமே தன்னுடைய ஆசிரியர் எப்போ பெருமையாக பேசினாலும் நான் பெருமையாக பேசினாலும் என்னுடைய மாணவ செல்வங்கள் தவறாக எண்ண மாட்டார்கள். வருங்கால முதுகெலும்புகள், அதாவது இந்தியாவின் முதுகெலும்புகள் என்று எங்களுடைய மாணவ செல்வங்களை கூப்பிடலாம். அதாவது என்னுடைய இந்தியாவின் மாணவ செல்வங்களையும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய மருதுநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியின் துணை முதல்வர் சரவணையா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்மளுடைய MNTV சேனல் அவருடைய நிர்வாக மேலாளர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த வாய்ப்புக்கு கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.